இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேன் சூடானோடனே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதை நான் இப்போது 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி இப்போ பேன் சூடானோடனே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதில் 10லேருந்து 15 பல்லு பூண்டு நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4லேருந்து 5 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. இப்போது அரை கப் அளவு நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேங்க, அதை நான் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வெள்ளை எள்ளு வறுத்து வச்சுருக்கேன் இல்லையாங்க, அதை நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வதக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். லைட்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிச்சு இதை மாதிரி வரணுங்க. இப்போ நல்லா கொதிக்கோங்க தண்ணி. இந்த டைமில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. நம்ம எதுக்காக இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோன்னா அப்போ தான் நமக்கு அந்த திக்னஸ் கிடைக்குங்க. நமக்கு சாப்பிடும் போது அந்த திக்னஸ் இருக்கும் போது தாங்க அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்க வேண்டாம், மீடியமாக நம்ம கரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம பேனில் இதை மாதிரி சுற்றி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கிறேங்க. நம்ம தேன் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த டிஷ்ஷுக்கு நமக்கு ஒரு ஷைனிங் கொடுக்குங்க. அது இல்லாமல் ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் இப்போ நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த டைமில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யணுன்ற லிங்க் நான் என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க.